ட்விட்டர்ல நான் ஒரு ஆடியோ வந்து கேட்டிருந்தேன். நம்ம திருச்சி சூர்யா அவர்களுக்கு மட்டும் எப்படி தான் இம்புட்டு ஆடியோ வந்து கிடைக்குதுன்னு தெரியல. அதாவது என்ன விஷயம்னா, அது ரசிகர்களின் ரசிகன் மணின்னு ஒருத்தர் இருக்கார்ல. இப்போ புதுசா ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ஃபேமஸ் ஆனாப்லல்ல. அவர வந்து எதிர்த்து ஒரு 2 பேர் வந்து ஃபோன் கால்ல பேசியிருக்காங்க. ஒண்ணு சாட்டை துரைமுருகன் அவர்கள், இன்னொருத்தர் வந்து புழல் ஜெயில்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஜெயிலர். 2 பேரும் பேசும்பொழுது என்னன்னா, அந்த ஜெயிலர் வந்து என்ன சொல்றாருன்னா, இவன்லாம் வந்து இவனையெல்லாம் வளர்த்து விடாதீங்க. சாட்டை சேனல்ல வந்து பேசி வளர்த்து விடாதீங்க. இதெல்லாம் சில்லற அட்மிஷன்ல வந்து அடி வாங்குற பயலுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காப்ல. எனக்கு அந்த வார்த்தை தான் வந்து ரொம்ப அஃபண்ட் ஆச்சு. நம்ம வந்து இந்த மணி அவர்களுடைய கன்டென்ட்ல அவர் போடுற கன்டென்ட் நமக்கு உடன்பாடு கிடையாது. நான் பார்க்குறதும் கிடையாது. இதுல மேட்டர் என்னன்னா, மணி அவர்கள் சிக்குனா அட்மிஷன்ல போட்டு அடிப்பீங்களா? அவர் என்ன அவ்வளோ இழிச்சவாயனா? கேட்கறதுக்கு நான் ஆள் இல்ல. அந்த மாரி தான் அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சு இருக்குது. இதுக்கு சாட்டை துரைமுருகன் வேற ஒத்து ஊதுறாப்ல. அது எப்படி நீங்க சொல்லலாம்னு டிஃபெண்ட் பண்ணிலாம் பேசுறதில்ல. இவங்க என்ன ஒரு மாற்று அரசியல கொண்டு வந்துற போறாங்க. போலீஸ் வந்து ஒரு ஒரு பாமரன வந்து அட்மிஷன்ல அடி வாங்குற பையன்னு சொன்னா, ஆல்ரெடி அப்படி நடக்கிறனால தான அப்படி சொல்றாரு. இதை எதிர்த்துலாம் வந்து சாட்டை துரைமுருகன் அந்த ஃபோன் கால்ல பேசவே இல்ல. நான் அந்த ஃபோன் கால இன்க்ளூட் பண்ணல. வேணா அந்த ஃபோன் காலோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க போய் கேட்டுக்கங்க.